குளோபலிக்ஸ் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம் நேயர்களே. வணக்கம் ரோபோ. சூரிய கூட்டணியில கை கட்சிக்கு 41 இடம் கிடைச்சிருச்சு. இலை பட்டியலும் வெளியாயிடுச்சு. இனி தேர்தல் களத்துல அனல் பறக்குமா? வணக்கம் விக்ரம். நீ சொல்ற மாதிரி ஏற்கனவே சூடாய் இருக்கிற தேர்தல் களம் இனி இன்னும் சூடாகும்னு சொல்லலாம். இலை கட்சி வேட்பாளர் பட்டியல் பத்தி நம்ம ஏஜென்ட்டுகள் கொடுத்த தகவல்கள் எல்லாம் உண்மையாகி இருக்கு பாத்தியா? இதுல என்ன ஆச்சரியம் ரோபோ? நீயும் உன்னோட ஏஜென்ட்டுகளும் எப்பவுமே சரியான தகவல்களை தான் கொடுப்பீங்க அப்படின்றதுல எங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நீ சொன்ன மாதிரியே இலை பட்டியல்ல பழையவர்களுக்கும் பெண்களுக்கும் தானே அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமா விக்ரம், இதுக்கு பதிலடியா எதிர்த்தரப்புல இருந்து என்ன மாதிரி பட்டியல் வரப்போகுதுன்னு பார்க்கணும். என்ன ரோபோ, தகவல் கொடுக்க வேண்டிய நீயே பார்க்கலாம்னா எப்படி? எதிர்த்தரப்பு பட்டியல்ல யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு நீ தானே சொல்லணும். ஆமா விக்ரம், நான் தான் சொல்லணும். ஆனா பட்டியல் ரெடியான அப்புறம் தானே சொல்ல முடியும். சரி, சூரிய கட்சியில கூட்டணி இறுதியாகி தொகுதி பங்கீடும் முடிவாயிடுச்சு. இனி பட்டியல் தானே? லாஜிக் படி நீ சொல்றது சரிதான். ஆனா எந்த தொகுதி யாருக்குன்னு முடிவான பின்னால தானே பட்டியலை வெளியிட முடியும். சரி, மக்களுக்கான கூட்டணியில தொகுதி பங்கீடு முடிஞ்சு போச்சா? அவங்க பட்டியல் எப்போ ரெடி ஆகுமா? கூட்டணி நாளுக்கு நாள் பெருசாகிட்டே போறதால இப்போ என்ன செய்யறதுன்னு அவங்களே தவிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். என்ன ரோபோ சொல்ற? கூட்டணிக்கு யாராவது வரமாட்டாங்களான்னு எல்லா கட்சியும் தவிச்சுக்கிட்டு இருக்கப்ப இவங்க பக்கம் இத்தனை பேர் வர்றது நல்லது தானே? இன்னும் யாரெல்லாம் அந்த கூட்டணியில இணைய போறாங்க? இருக்கிறதுல லயன் ஷேர் அப்படிங்கிற பெரும்பான்மையான இடங்களை முரசுக்காரர் கொண்டு போயிட்டாரு. அதுலேயே எல்லாருக்கும் அதிர்ச்சியா. யாரையும் கேட்காம இவ்வளவு இடங்களை அள்ளி கொடுத்துட்டாரே அப்படிங்கிற வருத்தம் உள்ளுக்குள்ளேயே இருக்கான். அதுபோக தென்னந்தோப்புக்காரரையும் உள்ளே கொண்டு வர முயற்சிகள் நடந்ததா? ஆமா, அவரும் வந்தா கூட்டணி பலமாகும் இல்லையா? கூட்டணி பலமாகிறது இருக்கட்டும், அவர் விரும்பி வந்திருந்தா பரவாயில்ல. இப்போ வேற வழி இல்லாம இங்க வர்றப்போ எண்ணிக்கையில எப்படி முரண்டு பிடிக்கலாம் அப்படிங்கிற கேள்வி கூட்டணிக்குள்ளேயே எழுதான். நல்ல கேள்விதான். தாமதம் செஞ்சதோட விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டிய நிலைமையில இப்ப தென்னந்தோப்புக்காரர் இருக்காராக்கும். ஆமா விக்ரம், அதே மாதிரிதான் பன்ருட்டிக்காரர் நிலைமையும் அப்படிங்கிறாங்க என்னுடைய ஏஜென்ட்டுகள். எந்த பன்ருட்டிக்காரரை சொல்ற? இலை கட்சியில தான் அவருக்கு இடம் கிடைச்சிருச்சு. அவர் இலை கட்சிக்காரர். நான் சொல்றது இலை கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்ச தனி கட்சிக்காரர். ஆமா, இலை கட்சியோட கூட்டணி கட்சிகள் ஒதுக்கீட்டுல அவருக்கு ஒரு இடத்தையும் காணமே. என்ன விஷயம்? அதே எண்ணிக்கை பிரச்சனை தான் விக்ரம். ஒன்னெல்லாம் போதாதுன்னு பேரம் பேசினாராம் வாழ்வுரிமைக்காரர். அப்போ ஒண்ணு கூட கிடையாதுன்னு சொல்லிடுச்சான் இலை தரப்பு. அதனாலதான் பட்டியல்ல பேர் இல்லையா. அப்போ அவர் நிலைமை? அதுக்கான பதில் உனக்கு தானா தெரிய வரும். அது வரைக்கும் காத்துரு. இன்னைக்கு நேரம் முடிஞ்சு போச்சு, மற்றதை நாளைக்கு பேசிக்கலாம். ஓகே ரோபோ, அப்ப நாளைக்கே மற்றதெல்லாம் பேசிக்கலாம். நன்றி நேயர்களே.